ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 11th ஸ்டாண்டர்ட் கணக்கு பதிவியல் அலகு 10 தேய்மான கணக்கியல் பயிற்சி கணக்கு 4. கீழ்கண்ட விவரங்களை கொண்டு நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம் காண்க. 1/1/2018 அன்று ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட இயந்திரம் வாங்கியது ரூபாய் 38,000. 1/1/2018 அன்று பழுது பார்த்தல் செலவு செய்தது 12,000. இயந்திரத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம் 4. எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு 6,000. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நேர்கோட்டு முறையில் தேய்மான விகிதம். இப்போ நம்ம தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கணும்னா தேய்மான தொகையையும் கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் அவங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சம்மு போடணும். இயந்திரம் வாங்கியது 38,000. இங்கே இயந்திரம் வாங்கியது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 38,000. அந்த 38,000 இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு 1/1 அன்னே பழுது பார்த்தல் செலவு செய்தது எவ்வளோ, 12,000. இப்போ அந்த 38,000 இயந்திரம் வாங்கியது, பழுது பார்ப்பு செலவு 12,000, அது ரெண்டையும் கூட்டுனா 50,000 வரும். எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க, 6,000. பயனளிப்பு காலம் 4 ஆண்டுகள். இப்போ தேய்மான தொகை கணக்கிடறதுக்கான ஃபார்முலா, தேய்மான தொகை ஈக்குவல் டு சொத்தின் ஆரம்ப அடக்க விலை எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு டிவைடட் சொத்தின் எதிர்நோக்கும் பயனளிப்பு காலம். இப்போ சொத்தின் அடக்க ஆரம்ப விலை எவ்வளோ, இது ரெண்டையும் ஆட் பண்ணோமா, இதில் எவ்வளோ வந்துச்சு, 50,000. அதுதான் அடக்க ஆரம்ப விலை. எதிர்நோக்கும் இறுதி மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 6,000. அப்போ -6,000. பயனளிப்பு காலம் 4 ஆண்டுகள். இப்போ 50லேருந்து 6 கழிச்சோன்னா 44,000 டிவைடட் 4, 4ஆல் அடித்தோம்னா ஒரு நாள் 4, ஒரு நாள் 4, 3 0 போட்டால் 11,000. தேய்மான தொகை 11,000. இப்போ தேய்மான விகிதம் கண்டுபிடிக்கணும். தேய்மான விகிதத்துக்கான ஃபார்முலா ஆண்டு தேய்மான தொகை டிவைடட் ஆரம்ப அடக்க விலை இன்ட்டு 100. இப்போ ஆண்டு தேய்மான தொகை நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 11,000 டிவைடட் ஆரம்ப அடக்க விலை அப்படிங்கிறது இந்த 50,000. நம்ம இது ரெண்டையும் கூட்டி போட்டோம்ல, அந்த 50,000 இன்ட்டு 100. இப்போ இதில் அடித்தோன்னா இந்த 2 0க்கு 2 0, இந்த 2 0க்கு இந்த 2 0, 5ஆல் அடித்தோன்னா 2 5 10, பேலன்ஸ் 1, 2 5 10. அப்போ தேய்மான விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22%. நன்றி.